அதே மாதிரி இப்போ இங்கே மெட்ராஸில் சில விஷயங்கள் நடக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து சில யூடியூபர்ஸ் இங்கேருந்து போகிறாங்க. எங்கே அப்படின்னா சைனாவுக்கு. அவங்க அங்கே போய் 1 மாதம் கோர்ஸு 4 மாதம் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு திருப்பி இங்கே வராங்க, சைனாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியர் தான் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துரைமுருகனை இதிலிருந்து விலக்குவதற்காக ரஜினிகாந்த் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத என்னோட அபிப்பிராயம். தேவையில்லாமல் எதுக்கு இப்போ இந்த விவாதம் வரணும்? இந்த மாதிரி பேச வைத்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி இப்போ உடனே இந்த மேடையில் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்னவங்க, அவங்க சொன்னவங்களாம் யாருன்னா பழைய திமுக, இதெல்லாம் இந்த உலகத்தில் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ மொத்த டெமோக்ரஸிக்கு எதிராக டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள் இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிருக்கிறது கபில் சிபலுக்குள்ள வேலை. தேசியத்துக்கு ஆதரவானவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் தேச துரோகிகளுக்கு அப்படியே ஒரு பக்கம் போலரைஸாக ஓட்டு போடக்கூடிய பழக்கம். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை பார்த்தோம். இது ஒரு ஒருமையில் ஸ்டாலினை எழுதி விட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு நீதிபதி பார்த்தார் இந்த சவுக்கு சங்கர் கேஸில். அப்போ இதுக்கு அந்த நீதிபதி என்ன சொல்லுவார்? இப்போ சுவ மூட்டை எடுக்கலாம்ல, எடுப்பாரா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: மயிலாடுதுறை மயூரநாதர் ஊர்வலத்தை விமர்சித்த தீகாவினரை கண்டித்த போலீஸ் எஸ்ஐ அடிக்க பாய்ந்த கும்பல். துரைமுருகனை விமர்சித்த ரஜினி பின்னணியில் உதயநிதியா? பார் அசோசியேஷன் போலி தீர்மானம். கபில் சிபலை கண்டித்த உச்சநீதிமன்ற வழக்குரைஞர்கள். ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் தடை செய்யப்பட்ட ஜமாத்தே-இ இஸ்லாமி சுயேட்சையாக போட்டி. சட்டவிரோத ஊடுருவலில் ஈடுபட்ட சமூக வலைதள செயல்பாட்டாளர் NIA விசாரணையில் அம்பலம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அம்மா. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாலே இன்று நேயர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு முதல் செய்தியாக மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் ஒரு திராவிட கழகத்தினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் வந்து பேச்சாளர் மதிவதனி பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி கோவிலில் மயூரநாத சுவாமி ஊர்வலமாக வந்திருக்கிறது. வெளியில் சப்பரத்தில் சாமி வச்சு ஊர்வலம் வந்து கொண்டிருந்திருக்கு. அப்போ இவர் வந்து மிகவும் தரக்குறைவாக சர்ச்சைக்குரிய வகையில் மதிவதனி பேசி கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே பாதுகாப்புக்கு நின்றிருந்த எஸ்ஐ வந்து அந்த அம்மாகிட்ட போயிட்டு, நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த ஊர்வலம் போகும்போது உங்களுடைய பேச்சை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்லியிருக்கார். அவர் போய் அப்படி சொல்ல உடனே கீழே பார்வையாளராக இருந்த திமுகவினர், இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநகராட்சி அந்த கட்சியினுடைய தலைவர், அப்புறம் அந்த கவுன்சிலர், இந்த மாதிரி எல்லாரும் இருந்திருக்காங்க. 20 பேருக்கு மேலே இருந்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த எஸ்ஐயை வந்து தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். அவரை தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இன்றைக்கி அவர் வந்து அதுக்காக புகார் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான நிலை இன்று தமிழகத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு கோயில் ஊர்வலம், அதுவும் மயூரநாத சுவாமி கோவிலுங்கிறது அவ்வளோ விசேஷம். இன்னும் சொல்ல போய சின்ன துலாமுழுக்கில் உள்ள கடைசி காவேரி கட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்மீகத்தின் இருப்பிடம்னே சொல்லலாம் மாயவரத்தை. அங்கே வந்து நீங்கள் ஒரு கோயில் ஊர்வலம் போகும்போது அந்த கோயில் ஊர்வலம் போகக்கூடிய வீதியில் மேடையை போட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த சாமியை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறார். அப்போ ஒரு கடமை உணர்வுள்ள ஒரு எஸ்ஐ இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நடக்கிறது. இது அப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை எந்த கைதும் நடக்கவில்லை. அதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வீடியோவில் வந்து வெளியில் ஆனதுக்கப்புறம் தான் எஸ்ஐ கம்ப்ளைண்ட்டே வருது. அதுக்கு முன்னாடி எஸ்ஐ கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இது வீடியோவில் வெளியில் வந்ததுக்கப்புறம். ஏன்னா இப்போ இந்த வீடியோ மட்டும் வெளியில் வராமல் இருந்தாச்சுன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நீங்கள் மறைச்சிருப்பாங்க. இது முதல் முறை இல்லை. சங்கரங்கோயிலில் கோமதியம்மன் கோயில் இருக்குது, அங்கவே கருப்பு கொடியை கொண்டு கட்டி பிரச்சனை பண்ணாங்க. அப்போ காவல்துறை அதை தடுக்கவில்லை. கோயில் முன்னாடி வந்து துலுக்கம் வந்து
ஊர்வலம் நடத்தணும். ஒரு உருவ வழிபாட்டுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் வச்சு கோஷம் போட்டான். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது இப்போ திமுக கட்சி டைரெக்டாக மீட்டிங்கை போட்டு கோவிலுக்குள்ள அதுவும் சுவாமி ஊர்வலம் வரக்கூடிய நேரத்தில் பேசுகிறாங்க. சேலத்துலையும் இதே போல தான் பண்ணாங்க. சேலத்தில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ இது திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்களா இல்லையா? ஏன்னா இது ஒரு இடத்துல நடக்கலைங்க. இது சேலத்தில் நடந்திருக்கு, சங்கரங்கோவில் தெற்க நடந்திருக்கு, அங்கே மேற்க சேலம், இங்கே இப்போ கிழக்க இங்கே நடந்திருக்கு. அப்போ எல்லா பகுதிகளிலும் இப்பொழுது திமுக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. இப்போ வந்து ஹிந்துக்களை கேவலப்படுத்தி கோவில்களை அவமானப்படுத்தி இதை தவிர இதுக்கு என்ன நோக்கம் இருக்கு? என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒருமையில் ஸ்டாலினை எழுதி புட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு நீதிபதி பார்த்தார் இந்த சவுக்கு சங்கர் கேஸில். அப்போ இதுக்கு அந்த நீதிபதி என்ன சொல்லுவார்? இப்போ சுவ மூட்டை எடுக்கலாம்ல, எடுப்பாரா? ஏன்டா ஒருமையில் பேசிட்டானா ஏன் பேசப்படாது? ஏன் ஒரு ஆள் ஒருமையில் பேசப்படாதா? இப்படி பேசக்கூடாதுன்னு எதாவது சட்டம் இருக்கா? ஆனால் ஒரு மதத்தையோ மதம் சார்ந்த விஷயத்தையோ இழிவுபடுத்தக்கூடாதுன்னு இருக்கு. 295A இருக்கு, செக்ஷன் 298 இருக்கு. பிளாட்டன்ட் வயலேஷன் தானே. அதுவும் ஒரு கோயிலில் உள்ள ஒரு பாரம்பரிய கோவில் ஊர்வலம் போகும்போது போகக்கூடிய இடத்திலேயே நீ இதை இப்போ பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் இது மலிஷியஸ், டெலிபரேட் அண்ட் இன்டென்ஷனல் தானே. செக்ஷனில் இருக்கிற எல்லாமே இதில் ப்ரூவ் ஆகுது. அப்போ இதை வந்து ஒரு தடுப்பதற்கு கடமையை செய்ய ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த போலீஸ்காரங்களை அடிப்போம் அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரி பணி செய்வதை தடுத்த குற்றம் அடுத்தது வருது. நீங்கள் ஒவ்வொன்றையும் தேடிக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வரிசையாக நெய்யாயிட்டே வருது. அடுத்தது கொலை முயற்சி, அவரை கொண்டு போடுவேன்னு அடிக்க போகணும் 307, ஒரு 506/2. ஒன்றுமே இல்லை. இந்து மணிக்காரங்க மேலே இந்த செக்ஷனை போடுறீங்களே ஐயா. செய்த திமுக காரன் மேலே என்ன செக்ஷன் போடப்பட்டிருக்கு? அப்போ இந்த நாட்டில் ஹிந்துக்களின் மத வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏண்டா சிறுபான்மையினருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிற, இப்போ பெரும்பான்மைக்கு தானடா பாதுகாப்பு இல்லை. ஹிந்து ஊர்வலம் போகும்போது அங்கேருந்து பாங்கு ஓதுறேன், நம்மளால போகும்போது கொட்டம் நிறுத்துறேன். ஆனால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லையே, இவன் வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லி ஊரம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது இது எந்த அளவு ஹிந்துக்கள் இந்த நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு அர்த்தம். ஏன்டா இப்போ இதே மாதிரி ஒரு மீட்டிங் ஒரு கிறிஸ்மஸுக்குள்ள கேரல் போகும்போதோ இல்லை துலுக்கங்களுக்குள்ள ரம்ஜான் மாதத்துலேயோ நீ பேச முடியுமோ? ஒன்றாரு ஏன் அவன் வாங்கு ஓதுற நேரத்தில் நீ சாதாரண மேடை போட்டு பேசிய நீ அவனையே திட்ட வேண்டாம் ஐயா. அவன் வாங்கு ஓதுற நேரத்தில் நீ பேசுகிறதையே நிறுத்துறியே. அப்போ ஹிந்து ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில் அதை பற்றி நீ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னா இது மதச்சார்பற்ற கட்சியா ஹிந்து மத அழிப்பு கட்சியா என்ற கேள்வி இது நம்ம முன்னாடி எழுகிறது. இதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் கேவலப்படுத்தப்பட்டது, அவர்களுக்கு திமுக கொடுத்த ஆதரவு. ஆராசா ஹிந்துக்களை பற்றி இழிவாக பேசியது, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லி இந்த உதயநிதி சொன்னது, அந்த மாநாட்டில் சேகர் பாபு போய் கலந்துக்கிட்டது. இப்போ நம்ம சிறுவாச்சூர் கோயில் இருக்கிற சிலையெல்லாம் இடித்தான். அதுக்கு பாவம் நம்ம கார்த்திக் கோபிநாத் கொஞ்சம் காசு வசூல் பண்ணான். என்கிட்ட பர்மிஷன் கேட்காம வசூல் பண்ண, இத்தனைக்கு 5 பைசா கூட அந்த பையன் அதிலிருந்து எடுக்கலை அப்படின்னு நீ அவன் அரெஸ்ட் பண்ணிய. ஏன்டா இப்போ உன் கண்ட்ரோலில் இருக்கிற கோயில் ஊரில் தானே போயிருக்கு. ஏன் சேகர்பாபு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நாங்கள் தான் ஆன்மீகத்தை காப்பாற்ற போகிறோம்னு பழனியில் ஒரு கூத்தடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேல, ஏன் இப்போ அந்த இதிலிருந்து பேசு. இப்போ இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்கள் மயூரநாத சாமி. இப்போ பேச ஒரு அரசு திட்டமிட்டு இந்துக்களை ஒழிக்க வேண்டும், இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த தமிழ்நாடு அரசு தான். இந்த வழக்கில் இவர்கள் கைது செய்யப்படுவதோடு இவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து வெல் பிளான்ட் அட்டம்ப்ட். வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்கில் பண்ணக்கூடிய தப்பு. இது அப்படி இல்லை. கோயில் திருவிழா நடக்குங்கிறது உள்ளூர்காரனுக்கு தெரியாதா? அந்த வழியில் தான் சாமி வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நீ அந்த இடத்துல மேடை போட்ட? அப்புறம் இந்த சாமி வர்ற நேரம் ஏன் இந்த டாப்பிக்கை பேசினேன்? இது இவ்வளவு நீ பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா இது நோக்கத்தோடு செய்யப்பட்டது தானே. முதல்ல என்ன பண்ணோம்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். திட்டமிட்டு நம்ம கோயில் சாமி போகும்போது இப்படி இவர்கள் செய்தார்கள், அதை இப்போ வந்து சேகர்பாபு அதை உறுதி செய்யணும். உறுதி செய்கிறது இப்போ சேகர்பாபுவோட சில ஆதீனங்கள் கொஞ்சம் வேறு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆதீனங்கள்லாம் இப்போ என்ன சொல்லணும், இந்த ஏதோ இங்கே ஒரு ஆதீனம் கூட சொன்னார், இது ஆன்மீக ஆட்சின்னு எல்லாம் சொன்னார்.
அவங்களும் அந்த ஊரில் தான் இருக்கார். மாயவரத்தில் தான் அந்த ஆன்மீக ஆட்சின்னு சொன்ன ஆதீனம் இருக்கார். அவர் சேகர்பாபுட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டு, இல்லாட்டா அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். ரஜினி காந்தாபுரம் துரைமுருகன் இவங்க 2 பேருக்கிடையிலையும் பரிமாறிக்கொண்ட விஷயங்கள், அதன் பின் அது எப்படி அரசியலாக்கப்பட்டது, அதற்கு உதயநிதி கொடுத்த விளக்கங்கள், இதுதான் முதல் செய்தியாக நம்ம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். துரைமுருகனை ரஜினிகாந்த் கிண்டலாக கருணாநிதி காலத்திலேயே வந்து கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அப்போ இருந்து அவர் இருக்கார். இப்போ அவருடைய மகன் ஸ்டாலின் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இவருடைய ஆட்சியில் இவர் தொடர்கிறார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரொம்ப காலமாக அப்படியே அவரோட ஒரு பதவி வைத்து கொண்டிருக்கிறாருங்கிற துணியில் அவர் பேசியிருந்தார். அதற்கு துரைமுருகன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் துரைமுருகனும் திரும்ப ரஜினிகாந்தை குறித்து அவர் ஒரு விஷயத்தை கிண்டலாக சொன்னார். பல்லு போய் வயசாகி தாடி வளர்த்து கொண்டும் கூட ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, இவர் இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவர் திரும்ப அதற்கு பேசினார். அதை குறித்து ரஜினிகாந்த் கேட்டபோது, எனக்கு துரைமுருகனை வந்து ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் அடிக்கடி இந்த மாதிரி கிண்டலாக பேசிப்போம், அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து முடிச்சிட்டார். அதே போல் துரைமுருகனும் நகைச்சுவையாக நாங்கள் பேசியதை பகைச்சுவையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டார். ஆனால் இது 2 விஷயங்கள் நடந்ததுக்கு இடையில் வந்து உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு பேச்சு போட்டி நம்ம வச்சுருந்துருக்காங்க, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 மாணவர்கள்கிட்ட கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. இளைஞர்கள் வந்து நம்ம பக்கம் வந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு வந்து நம்ம வழிவிட்டு அரவணைத்து அவங்கள வழி நடத்தணும், இதை தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லிட்டு, இன்றைக்கி கூட அதிக கைத்தட்டல் வாங்கினது ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி பேச்சில் அப்படிங்கிறதையும் உதயநிதி அதில் குறிப்பிட்டு மையமாக அவர் பேசியிருக்கார். அப்போ உடனே அங்கேருந்து மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசும்பொழுது பின்னாடி கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். அப்போ உடனே அதற்கு வந்து மீண்டும் உதயநிதி வந்து ஓல்ட் இஸ் கோல்டு தான், ஆனால் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது என்ன இதுனா, இப்போ ஸ்டாலின் வந்து வந்ததுக்கப்புறம், ஏற்கனவே கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அவருடைய எல்லாரும் அவர் எப்படி கருணாநிதி கட்சியை வைத்திருந்தாரோ அதே போல் அவருக்கு கீழே இன்றைக்கி அவர்களும் அவரோட கட்சிக்காரர்கள் அனைவரும் இருக்கிறார்கள், மூத்த தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரோட இதை ஏற்றுக்கொண்டு தானே போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அடுத்ததாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது குறிப்பாக உதயநிதிக்கு ஏன் துணை முதல்வராக ஆக்க முடியவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம், அதற்கு தடையாக இருக்கிறது துரைமுருகன் தான் அப்படிங்கிறது போல் ஒரு பேச்சு அடிபடவுமே இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு இன்றைக்கி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதி அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை, இது அபிப்பிராயம் இல்லை, இது அனைத்துமே செய்தியில் வந்திருந்தது. சொல்கிறேன் செய்தியாக இது அத்தனையுமே தினமலரில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் வந்து என்னோட அபிப்பிராயமும் இதில் என்னுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆமாம். அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பேச்சு என்பது ஒரு செட்டப் பேச்சு மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டாலின் கூட நான் வந்து ரஜினிகாந்தனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது உதயநிதி அடுத்த துணை முதல்வராகணும், இல்லைன்னா கட்சியில் அடுத்தது வரணும் அப்படிங்கக்கூடியதை வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ டைரெக்டாக இவங்க வந்து துரைமுருகன்கிட்ட போய் பேச முடியாது. இல்லை, இப்போ துரைமுருகனை எழுத்து இவங்க டைரெக்டாக பேச முடியாது. இப்போ உதயநிதி சொல்லும்போது என்ன சொன்னார், இதை நான் சொன்னால் தப்பு, அதே நேரத்தில் ரஜினி சொன்னால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உதயநிதி சொல்கிறார். அப்போது துரைமுருகனை இதிலிருந்து விலக்குவதற்காக ரஜினிகாந்த் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத என்னோட அபிப்பிராயம். தேவையில்லாமல் எதுக்கு இப்போ இந்த விவாதம் வரணும்? இந்த மாதிரி பேச வைத்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி இப்போ உடனே இந்த மேடையில் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்னவங்க, அவங்க சொன்னவங்களாம் யாருன்னா பழைய லீடர்ஸ். அப்போ அந்த 2 பிரிவு இருக்குது. குடும்பத்தை மட்டும் முன்னிறுத்தி குடும்பத்தில் உள்ள வேற எல்லாரையும் ஒதுக்கணும்னு ஒரு முயற்சி. கருணாநிதி கூட இருந்தவங்க ஸ்டாலினோடு இருந்தாங்கன்னா ஸ்டாலின் அவங்களோட கொலீகாக இருந்தார். அதே நேரத்தில் உதயநிதியை பொறுத்த ஸ்டாலின் பலகாலம் கட்சியில் இருந்திருக்கார், எந்த டைரக்டாக பெரிய பதவி இல்லாமல் சக ஆட்களோடு இருந்தார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 60 வயசுக்கு மேலே வர ஒரே இளைஞரணி தலைவர் உலகத்திலே இருந்தவர் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின். அவ்வளவு காலம் இளைஞரணியில் இருந்தார். கருணாநிதி அவர்கள் ரொம்ப உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட அவர் கையில் அதை கொடுக்கல, ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை.
ஏன்னா அவர் அடிக்கடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாறுலாம் நிறைய படிக்கிறவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் தான் நம்ம பார்ப்போம், ஷாஜகான் அவன் கொண்டா, இவன் அவனை கொண்டு, இவன் மந்திரியான். ஸோ இதெல்லாம் அவர் நிறைய படித்ததுனால தன் பையன் மேலே அந்த நம்பிக்கையில் கருணாநிதி இருந்தார். அதனால ஸ்டாலினுக்கு என்னென்னா இந்த எல்லா மட்டத்தில் உள்ள மக்களோடையும் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருந்தது. அதனால ஓரளவு பிரச்சனை இல்லை பெரிய அளவில். ஆனால் இப்போ பாருங்க, கொஞ்ச காலமாக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த மந்திரிக்குமே பவர் இல்லை. எல்லாமே இவங்க வந்து மேலே இருந்து ஆட்டி படைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட டிரான்ஸ்ஃபர் கூட போடணும் அப்படின்னு சொன்னால் சீஃப் செக்ரட்டரிகிட்ட வந்து தான் பண்ணணுங்கிற மாதிரியான வாய்மொழி உத்தரவு போயிருக்குங்கக்கூடிய முன்னாடி நம்ம செய்தியில் இதை படித்தோம். அப்போ இருக்கிற மந்திரிகளுக்குள்ள பல்லை இன்னும் பிடுங்கி மொத்தமும் ஒரு குடும்பத்துக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள கட்சி போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு தடையாக இன்னைக்கு துரைமுருகன் இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து யார் வந்தாலும் பாயான்னு அவர் நேச்சர் அப்படி. அவர் கருணாநிதியே அப்படித்தான் பேசுவார். அதை இன்னைக்கு ரஜினிகாந்தை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சு இவங்க யாராவது சொன்னான்னா இவங்க பதவிக்காக வேண்டி இவங்க துரைமுருகனை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ KN நேரு, பொன்முடி இவங்களாம் சீனியர் ஆட்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் அடுத்தது ஏன்னா துரைமுருகனே தூக்கி போட்டாங்க, அப்போ நம்ம எம்மாத்திரம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். அந்த ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு அது ஒரு இடைஞ்சலாகும். அதுக்காக இன்று ரஜினி என்ற காயை இன்று புத்திசாலித்தனமாக திமுகவினர் நகர்த்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பிரச்சனை வரும்போதே துரைமுருகன் ஒருக்க பேசும்போது சொன்னார், கலைஞரிடம் நான் இருந்தேன், ஸ்டாலினுக்கும் மந்திரியாக இருக்கேன், நாளைக்கு உதயநிதியிடமும் இருப்பேன், அவர் பையன் வந்தால் அவருக்கும் நான் துணையாக இருப்பேன், நான் கொத்தடிமை, நான் பிரதான அடிமை, நான் புத்தடிமை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது. கருணாநிதியை பொறுத்தளவில் நான் கொத்தடிமை, ஸ்டாலினை பொறுத்தளவில் நான் பிரதான அடிமை, அடுத்த ஆளை பொறுத்தளவில் நான் முதல் அடிமை, அவர் பையன் வந்தாச்சுன்னா புத்தடிமை, நான் புதிய அடிமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடிமை நிலையிலும் நான் இருப்பேனுங்கக்கூடியதை வந்து இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே ஒருக்க சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்போது இந்த உதயநிதியை எலிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது அன்றைக்கே சர்ச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் துரைமுருகன் அன்றைக்கி சொல்லணும்? இப்போ கொஞ்சம் காலமாக என்னென்னா, இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு இடையில் இந்த ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட சென்ட்ரலைஸ் ஆகும்போது ஒரு விஷயம் தெளிவாக கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா மந்திரிக்கும் பவர் கிடையாது. நீ கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மந்திரியார், பாக்கிய கண்ட்ரோல்லாம் எங்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு துரைமுருகன் இந்த மாதிரி பெரிய மந்திரிகள் எல்லாமே ஒதுக்கக்கூடிய ஒரு வேலை என்பதை இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணோம். பப்ளிக்கு மத்தியில் வந்து இவங்களை ஒதுக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். எம்ஜிஆர் ஒதுக்குவதற்கு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது, வைகோவை ஒதுக்குவதற்கும் இவர்கள் காரணம் கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கி துரைமுருகனுக்கு இப்போ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, எம்ஜிஆரும் வைகோவும் தனியாக ஒரு குரூப்பை செட்டப் பண்ணி அவங்க கொண்டு போனாங்க. துரைமுருகன் என்றைக்குமே இவங்களை சார்ந்தே இருந்துட்டார். அதே நேரத்தில் கட்சிக்கு உள்ள துரைமுருகனுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ், கட்சியை விட்டு வெளியில் வர மாட்டாங்க, ஆனால் துரைமுருகனுக்கும் விசுவாசமாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சீனியர் கொலீக்ஸ் அவ்வளோ பேருக்கும் இன்றைக்கி வந்து கோ டு பர்சன் இன்றைக்கி துரைமுருகன் தான். ஏன்னா எவனுக்குமே பவர் இல்லைங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அவனுக்குள்ள ஆத்திரத்தை எங்கே கொண்டு போய் அழுதி தீப்பாங்க. ஸோ இந்த அழுதி தீக்கிற இடங்கிறது துரைமுருகன். அதனால் இப்போ அதை டார்கெட் பண்ணால் பாக்கி எல்லாம் க்ளீனாக சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கில் நகர்த்தப்பட்ட ஒரு காயாக நான் ரஜினிகாந்தை பார்க்குறேன். ரெண்டாவது, உடனே அதை வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசிவே பண்ணியாச்சு. அது அந்த ஒரு சினிமாவில் வந்து இந்த வடிவேலு காமெடியில் வரும், ஏன்னா என் ஊட்டி என் பொண்டாட்டி அவன் அசிங்க அசிங்கமாக திட்டுவான், அவனையும் நான் அசிங்க அசிங்கமாக திட்டுவேன், அது எங்களுக்குள்ளே நாங்கள் இப்படி அசிங்க அசிங்கமாக திட்டிப்போம்னு ஒரு காமெடி ஒன்று வந்துச்சு இல்லை? அந்த காமெடியை வந்து இன்றைக்கி துரைமுருகன் ரஜினிகாந்தும் பேட்டி மூலம் பேசி நாங்கள் 2 பேரும் அப்படித்தான்னு சொல்லி அதை மூடிட்டாங்க. இது மூடிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே தான் உதயநிதி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேகமாக சொல்கிறா. அப்படி ஐயா இது போயிடக்கூடாது, நம்ம ஒரு ஆளை அனுப்பி விட்டோம், அந்த ஆள் திருப்பி பதில் கொடுத்து
அவன் என்ன நினச்சான், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை துரைமுருகன் கொடுத்த உடனே துரைமுருகன் அரண்டுருவார் அப்படின்னு உதயநிதி ஒரு கணக்கு. கருணாநிதியே பழந்துன்னு கொட்டை போட்டாள் அப்படின்னு ரஜினிகாந்தே சொன்னதுக்கப்புறம் அவர் ரஜினிகாந்த் எம்மாத்திரம் துரைமுருகனுக்கு திருப்பி அடித்தார் ஒரு 6. உடனே நம்மாடு பார்த்தார், இது என்னடா இது, இவங்க 2 பேரும் இப்படியே விஷயத்தை முடிச்சு விட்டா அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகிறது, அந்த பதவி வெறி. அவர் உடனே என்ன பண்ணிட்டார், இப்போ இப்படி அதை கொண்டு திருப்பிட்டார். அதனால் கூடிய விரைவில் இப்போ இவர் வேறு சிஎம் வேறு அமெரிக்கா போகிறாரு, மருத்துவ விஷயத்துக்காக போகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி மருத்துவத்திற்காக அண்ணாதுரை போனார் வெளிநாட்டுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் அவர் திரும்பி வந்த பிறகு என்ன நடந்தது இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கர்மா ரிட்டர்ன்ஸ் ஆகிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்கலாம் இன்றைக்கி திமுகவில். ஸோ அப்போ வந்தாச்சுன்னா காத்து கிடந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம். ஸோ அதற்காக வேகமாக பல காய்கள் நகர்த்தப்படுகின்றன. அந்த காயில் ஒரு காயாக முதல்ல ரஜினிகாந்த் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இனிமேல் இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள், இதே மாதிரியான நகர்த்தல்கள் இதெல்லாம் இனிமேல் அதிகம் தமிழக அரசியலில் இருக்கும். பரவாயில்ல, ஒரு சக்சஷன் வார் ரொம்ப காலம் கழிஞ்சு நம்மளும் பார்க்குறோம். அந்த காலத்தில் அண்ணாதுரை போனதுக்கப்புறம் வந்தது, அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வெளியில் தள்ளி எம்ஜிஆரை வைத்தது, அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஜானகி சண்டை போட்டது, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை. இனிமேல் வந்து இப்போ வேறு என்னெல்லாம் சண்டை வருகிறது என்பதை பொறுத்திருந்துவார். சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கபில் சிபலுக்கு ஒரு கடிதம் எழுதி விளக்கம் கேட்டிருக்கிறது. அதையும் விட அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய முன்னாள் பிரசிடெண்ட் வந்து அவர் வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த எஸ்சிபியை முன்னாடி, இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை வந்து இதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்த அசோசியேஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த காட்டமாக அவர் கூறியிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 21/8/2024 அன்று ஒரு ரெசல்யூஷன் கபில் சிபலுடைய கையெழுத்திட்டு அது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இந்த பார் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாரும் ஏகமனதாக அந்த ரெசல்யூஷனுக்கு ஒத்துக்கொண்டதாக அந்த கடிதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை வந்து இவர் வெளியிட்டிருக்கார். எதை குறிப்பிட்டு அப்படின்னு பார்த்தா, மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் நடந்த அந்த பலாத்காரத்தை குறித்த ஒரு செய்தி, அந்த மரணத்தை குறித்தன ஒரு செய்திக்கு அந்த வழக்கை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் இது வந்து இன்றைக்கி காமனாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக் மலைஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சிம்டமேட்டிக் மலைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அதில் குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து யாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்திற்கு வந்து நாங்கள் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது கொடூரமாக ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாள் அந்த பெண், அந்த விக்டிம்க்கு ஆதரவாகத்தான் நாங்கள் அனைவரும் இந்த பார் கவுன்சில் அசோசியேஷன் லாயர்ஸ் எல்லாம் இருக்கோம். இவர் வந்து அரசு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞராக இருக்கலாம், அதற்காக வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்தும் அதை தான் சொல்கிறது அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமில்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனே நாங்கள் யாருமே போடலை. இது வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் முன்னாடி இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் கூட வரவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த மாதிரி ஏகமனதாக பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்து, அதனால் இது உடனடியாக அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்குறதுங்கக்கூடியதெல்லாம் கிடையாது, முரளியாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் உடனடியாக அவங்களுக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை கூட்டணும். ஏன்னா முதல்ல ஒரு கவுன்சில் சொல்லாத ஒரு விஷயத்தை இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்குள்ள முடிவுன்னு இவர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் இது ஃப்ராட் இல்லாமல் என்ன? நிச்சயமாக. அப்போது ஒரு தலைவர் அயோக்கியத்தனம் பண்ணால் அந்த ஆளை மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவரை தலைவராக வைத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது அந்த அசோசியேஷனுக்கு அழகாக நிச்சயமாக இல்லை. அதனால் இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கக்கூடியதே வந்து ஏதோ கபில் சிபலை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல அவர் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, இந்த டெமோக்ரஸின்னு ஒரு வார்த்தை இவனுக்கு கூட தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கானு அந்த பார்லிமெண்ட்டில் இந்த பயில வந்துட்டு கான்ஸ்டியூஷன் எல்லாம் கொண்டு நாங்கள் தான் டெமோக்ரஸின்னு எவனுமே சொல்லாததை மொத்தமாக நாங்கள் கையெழுத்து போட்டால் எல்லாவனும் சொன்ன மாதிரின்னு எவ்வளவு ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபேஷனில் நடந்திருக்கிற ஆள் கபில் சிபல். டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறது எப்போவுமே அதான் சொல்லுவேன். இந்த காங்கிரஸ் திமுக இதெல்லாம் இந்த உலகத்தில் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறதையும் கூட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் எதுவும் கிடையாது.
ஏன்னா இப்போ மொத்த டெமோக்ரஸிக்கு எதிராக டெமோக்ராட்டிக் பிரின்சிபலையும் இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிருக்கிறது கபில் சிபலுக்குள்ள வேலை. அப்போ இவர்கள்லாம் எப்படி கஸ்டடியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆவாங்கன்னு எனக்கு புரியலை. இந்த லட்சணத்தில் இவர் வந்து இந்த நாட்டோட மந்திரியாக வேற இருந்திருக்காராம். அப்போ இவர் எப்படி செயல்பட்டிருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே வந்து யார்கிட்டையும் கேட்காம இப்படி ஒரு லெட்டரை கொடுத்தா இந்த கபில் சிபல் அப்போ என்ன பேசியிருப்பார்? மல்லிகார்ஜுன கார்கே இப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் இதுதான் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் முடிவு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. பாவம் அவர் காலம்புரை எழும்பி காலை கடனுக்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சொல்கிறேன், சீதாராம் கேசரிக்கு நடந்த மாதிரி கக்கூசில் வச்சு தான் பூட்டுவாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள டெமோக்ரஸிக்குள்ள லட்சணம். ஆனால் இன்னைக்கு பார் அசோசியேஷன் வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து இருக்கிறதே பார் அசோசியேஷனுக்கு அழகல்ல. ரெண்டாவது, கபில் சிபல் இதுக்கு எலக்டான நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வி பதிலையோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசும்போது இந்த விஷயத்தை சொன்னேன். இந்த பொசிஷனுங்க கூடியது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் பல விஷயங்களில் ஃபோக்கஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் இவர்கள் பயன்படுத்துவார்கள்னு நான் சொன்னேன். இவர் பிரசிடெண்ட்டாக தானோன்னு செய்தியில் சிந்தனையிலே கேள்வி பதிலையோ ஞாபகம் இல்லை. அது இன்றைக்கி அது நடந்திருக்கு. அதனால் இது வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா பார் அசோசியேஷன்லையும் இப்போ இந்த தீர்மானம் போடணும். ஏன் போடணும் அப்படின்னு சொன்னால், ஆபெக்ஸ் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ இவங்களே இப்படி தவறான வழி முன்னுதாரணமாக ஒரு அசோசியேஷன் நடத்தினா நாளைக்கு இந்த நோய் அடுத்த பார் அசோசியேஷன்களுக்கும் பரவும். ரெண்டாவது, இது ஒரு அரசியல் பிரச்சனை. இது வக்கீல்களோட கன்சர்னும் எதுவும் கிடையாது. அப்போது பார் அசோசியேஷன்களை அரசியல் மேடை ஆக்கலாமா? அப்போது இது ஒரு தவறான வழிகாட்டு. நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கான அசோசியேஷனை அது அந்த தொழிலுக்கான விஷயத்தை டீல் பண்ணணும். அதோட பிரசிடென்ட் எந்த அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறார், எந்த கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது, எதற்கு ஆதரவாக இவர் செயல்படுகிறார், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடியில் கொண்டு வருதுங்கக்கூடியது அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு விரோதமானது. ஸோ அன்எத்திக்கல் பர்சன் ஷுட் நாட் ஹோல்ட் அ போஸ்ட். அப்போ இது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் உடனடியாக அவங்களுக்குள்ள செயற்குழுவை கூட்டி கபில் சிபலை நீக்க வேண்டும். அவர் பண்ணினது ஃப்ராடுன்னு பண்ணணும். எங்கிட்ட கேட்டால் இவர் செய்த தப்புக்கு he should be suspended from the association. Yes. ஏன்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு அசோசியேஷனில் இப்படி ஒருத்தன் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீர்? இப்போ இவரே வக்கீலாக இருந்து கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார்? உடனடியாக அவர் நீக்கலாம் தானே நீங்கள் கேஸ் நடத்துவியே. நிச்சயமா. அப்போ இது இவருக்கு வந்து அப்ளிகபிள் இல்லையா? அதனால் இது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம். உடனடியாக எஸ்பிஐ வந்து அவரை நீக்கணும். நீக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அசோசியேஷன்லேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணவும் செய்யும், டிஸ்மிஸ் பண்ணவும் செய்யும். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் வந்து ஜமாயத் இ இஸ்லாமி அப்படிங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்தலில் நிற்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இந்த அமைப்பு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தடை நீக்கப்பட்டால் நாங்கள் மீண்டும் வந்து எலெக்ஷனில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 35 வருடங்களுக்கு முன்னாடி இவர்கள் வந்து ஏற்கனவே எலெக்ஷன்லேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் நீங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10லேருந்து 15 கான்ஸ்டியூன்சியில் நாங்கள் ஆட்களை நிறுத்துவோம். அவங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டியூன்சி சவுத் அண்டு நார்த்து காஷ்மீரை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது. எந்தெந்த இடத்துல மெயினாக வருதுன்னா, புல்வாமா, சோஃபியான், குல்காம், அனந்த்நாக் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதில் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சோப்பூர் அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டும் அதில் கவர் ஆகுது. அப்போ ஏற்கனவே கூட அந்த ஹூரியத் கான்ஃபரன்ஸினுடைய லீடர் மற்ற அந்த பிரிவினைவாதியாக செயல்பட்டு கொண்டிருந்த கிலானி இதே போல் எலெக்ஷனில் நின்று இதே ஜமாயத் இ இஸ்லாமி சார்பாகவே நின்று அவர் வந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ மீண்டும் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தனித்தனி ஆட்களாக ஏன்னா இப்போ கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்க காரணத்தினால சுயேட்சையாக நம்ம நிற்பதற்காக முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த மாதிரியான ட்ரெண்ட் அங்கே வருங்கக்கூடியது எதிர்பார்த்தது தான். நீங்கள் ஒரு பயங்கரவாத விஷயத்துக்காக சிறையில் இருக்கக்கூடியவங்க இப்போ பஞ்சாபில் இருந்து எம்பி ஆகிருக்கான். ஆமாம், சுயேட்சையாக இருந்து தான் எம்பி ஆகிருக்கான். ஆமாம்.
ஏற்கனவே காஷ்மீர்ல இருந்து 2 தீவிரவாத இதில் இருக்க பயங்கரவாதத்தில் இருக்கக்கூடியவன் வந்து எம்பி ஆயிருக்கான். ஸோ அப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் இந்த நாட்டில் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரியான ஆளுகளுக்கு மறைமுகமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. அதனால் இந்த பயங்கரவாதி ஜெயிக்கிறாங்கக்கூடிய அவன் சொந்த செல்வாக்கு என்பதை விட தேசியத்துக்கு ஆதரவானவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் தேச துரோகிகளுக்கு அப்படியே ஒரு பக்கம் போலரைஸாக ஓட்டு போடக்கூடிய பழக்கம். ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை பார்த்தோம். இது ஒரு அந்த எலெக்ஷன் நேரத்தில் நம்ம பண்ண செய்திகள் சிந்தனைகளில் இந்த ட்ரெண்டு ஒரு ஆபத்தான விஷயமாக வரும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அது வந்து வெளிப்பட்டிருக்கு. இதில் பல சீட்டில் அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க, அதற்கான வேலைகளும் செய்வார்கள். இதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு கட்சி வந்து வீக் கேண்டிடேட் அங்கே போடுவாங்க, இல்லைன்னா சரியாக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நடக்க தான் போகுது. அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ தப்லீக் இவன் இங்கே ஜமாயத்தை இஸ்லாம் சொல்கிறீங்க. ஜமாயத்தை இஸ்லாமுக்குள்ள பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்க்கணும். இந்த ஜமாயத்தை இஸ்லாம், இந்த தப்லீக் ஜமாத்து, இந்த தியோபந்து, இந்த மாதிரியான அமைப்புகள் உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து ரேடிக்கலைஸ்ட் இஸ்லாம் கொண்டு போனதில் இந்த 4 அமைப்புகள் தான் உலகம் முழுக்க கொண்டு போனது. இவங்க தான். ஒவ்வொரு ஊரில் வந்து அந்த ஜமாத்தே இஸ்லாமுக்கு பின்னாடி வேறு பேர் மட்டும் இருக்கும். ஆல் இண்டியாவுக்கு ஹிந்துன்னு வச்சுருப்பான், அங்கே போய் இன்னொரு பேர் வச்சுருப்பான். பல நாடுகள் இந்த ஜமாயத்துங்கக்கூடிய டைட்டிலில் பேன் பண்ணப்பட்டிருந்தது. இன்னொரு வேடிக்கை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஜமாயத்து இஸ்லாமுக்குள்ள பங்கு என்பது இந்த பங்களாதேஷில் நடந்த இந்த வன்முறையில் அவங்களுக்கு பெரும் பங்கு இருந்ததுங்கிறத பார்த்தோம். ஆமாம். அதே மாதிரி ஹெச்யூடி ஹிஸ்புல் தஹ்ரீர் இந்த அமைப்பும் அதுக்குள்ள பெரிய பங்கு தான். அந்த அமைப்பு இன்னும் நம்ம நாட்டில் தடை செய்யப்படவில்லை. ஆமாம். இன்னும் சொல்ல போனோன்னா 2003 அவங்க வந்து நம்ம அப்போது காங்கிரஸ் ஜனநாயக பேரவை வைத்திருந்த சிதம்பரத்தை சந்தித்தார்கள்ங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்தது. அப்போது வந்து அவங்க வந்து நம்ம திருப்பூரில் இருந்து ஹிஸ்புத் தஹ்ரீருக்குள்ள பனியனெல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க. 1,00,000 பனியன் ஜூனியர் உடனே அந்த செய்தி வந்தது அந்த நேரத்தில். அப்போ இப்போ இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 50 நாட்டில் உலகம் முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி வரை அது தடை செய்யப்படவில்லை. அதோட ஆக்டிவிட்டி இங்கே தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இன்றைக்கி வரை தடை செய்யப்படவில்லை. இப்போ நிறைய இன்ஜினியர் டாக்டர்லாம் பிடிச்சிருக்காங்க, அவன் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்க்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் தடை செய்யப்பட்டால் நீங்கள் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி இந்த அமைப்பு மூளைச்சலவை செய்திருக்குங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். தடை செய்யப்பட்ட அப்புறமுமே நாங்கள் செய்த மூளைச்சலவையினால் எங்களால் எங்கள் ஆளை சுயேட்சைங்கிற பேரில் கொண்டு வந்து ஜெயிக்க வைக்க முடியும்னா தடை செய்யப்படாத ஹிஸ்புத் தஹ்ரீரால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு மட்டும் நம்ம கற்பனை பண்ணிப்போம். நிச்சயமாக. ஸோ இதிலிருந்து இந்த அரசாங்கம் எதை படிக்க போகிறதுங்கிறது தான் நம்மளோட கேள்வி. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு அவங்க என்ன கோரிக்கையை வைத்து பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ நம்ம ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இவர் என்ன போட்டி இன்றைக்கி அரசியலில் நடக்குது அப்படின்னா, எந்த அளவு நாங்கள் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காஷ்மீரில் பஞ்சாப்லலாம், ஏடா இது இப்போ நாங்கள் தனியாகவே பண்ணுறோமே, அதுக்கு எங்களுக்கு காங்கிரஸுங்கிற ஸ்டிக்கர் இனிமேல் எதுக்கு, அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் நாங்கள் எங்கள் ஸ்டிக்கர்லேயே பண்ணிட்டு போகிறோம். இப்போ முதல்ல நீங்கள் பயங்கரவாதத்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு வரணும் நீங்கள் ஆதரிச்சு, இப்போ அவன் என்ன சொல்கிறான், நானே தனியாக பண்ணிட்டு போகிறேன், எனக்கு எதுக்கிட்ட நீ. இதை இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 10 துலுக்கம் ஓட்டு போடுறான், இன்றைக்கி ஒரு 10 கிறிஸ்தவன் ஓட்டு போடுறான், அதுக்குன்னு சொல்லி தேசத்துக்கு துரோகம் செய்து விட்டு அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேளே, அவன் வலுப்பெற்ற அவன் முதல்ல யாரை ஒழிக்கிறான்னா உங்களை தான் ஒழிப்பான். இதை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அந்த சமாஜ்வாடி இந்த வாடி அந்த வாடி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கக்கூடியது வந்து 3 படிப்பினையை நமக்கு தெரிகிறது. ஏற்கனவே பயங்கரவாதம் தீவிரவாதத்துக்கு மறைமுகமாக இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததுனால சாதாரண மக்கள் மத்தியில் இந்த பயங்கரவாதத்துக்கு ஏற்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது முதல் செய்தி.
ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மெயின்லைன் பார்ட்டிகள் சைட்லைன் செய்யப்பட்டு பயங்கரவாத அமைப்புகள் கையில் டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. இது நம்ம இதில் பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மதரசாக்கள் இதை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால், இந்த மதரசாக்களை வைத்து ஒரு நாட்டை எப்படி ஒழிக்க வேண்டும், இதை எப்படியெல்லாம் எந்தெந்த நாடுகளில் ஒழிச்சாங்கிற லிஸ்ட்டு உலகத்தில் இருக்குது. இதை மாதிரி பாரதமும் ஒழியும். இதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதன் தடுப்பதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதை மத்திய அரசு உணர வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் இந்த செய்தியை வைத்து படிப்பனையாக இந்த அரசாங்கங்களும் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கொண்டால் அது அவர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஆட்கள் கடத்தல் வழக்கில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவரை என்ஐஏ கைது செய்திருக்கிறார்கள். யாருக்கு எங்கே அவர்கள் ஆட்களை கடத்தினார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு சைனானுடைய கம்பெனி ஒன்றுக்கு அங்கே கோல்டன் ட்ரையாங்கிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற இடத்துல, லாவோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் 2 பேரை இன்றைக்கி வந்து என்ஐஏ வந்து கைது செய்திருக்கிறது. பல்வந்த்னு ஒரு ஆள், அங்கித் சோக்கின் அப்படின்னு ஒரு ஆள், 2 பேர். இந்த அங்கித் சோக்கின் அப்படிங்கிற ஆள் சைனாவில் இருக்கக்கூடிய லாவோவில் இருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இவங்க அங்கேருந்து அதை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இப்போ வேலை தேடுபவர்களை இவங்க குறிவைத்து அவர்கள்ட்ட தான் இவங்க செய்கிறாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி நல்ல வேலை வாங்கி தரோம், இந்த மாதிரி நிறைய இப்போ நல்ல சம்பளம் கிடைக்கும், சைனாவுக்கு போனால் சைபர் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வேலை, டிஜிட்டல் வேலை, அப்படி இப்படின்னு பல ஆசை வார்த்தைகளை கூறி இவர்களை வந்து வேலைக்கு வந்து இவங்க எடுக்கிறாங்க. அப்படி இவங்க வேலைக்கு எடுத்ததை நம்பி இவங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைபர் கிரைம்களை, சைபர் ஃப்ராடுகளை செய்வதற்கு இவர்கள் அசைன் பண்ணப்படுகிறார்கள். அப்படி அவங்க வந்து வேலை செய்ய மறுத்தால் அவங்கள வந்து துன்புறுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வர முடியாது. அதே போல் எவ்வளோ அவங்க வந்து இவங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ, அந்த அசைன்மெண்ட் அவங்களால முடிக்க முடியல. அதாவது எவ்வளோ பேரை வந்து சைட்டை வந்து நீங்கள் ஹேக் பண்ணணும், எத்தனை பேரை நீங்கள் வந்து இந்த ஃபோனில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், அதனால் அவங்க வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு கால் சென்டர் செட்டப் வச்சு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இதை எப்படி அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்பிகே குளோபல் விசா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து விசா கன்சல்டன்சி அமைப்பாக இருக்கிறனால பல இளைஞர்கள் அந்த விசா வாங்குவதற்கு, ஸ்டாம்பிங் இந்த மாதிரி வரக்கூடிய இளைஞர்களை உங்களுக்கு சிங்கப்பூருக்கு கூட நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல ஆசை வார்த்தைகளை சொல்லி இங்கே மாதிரி வேலைக்கு அனுப்பி, சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிலாம் கூட இங்கே அனுப்பி பாதிக்கப்பட்டவரும் இருப்பதாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு நம்ம பார்க்குறோம். சைனா இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதை பல செய்திகளில் நம்ம வந்து ஸ்ரீ டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், சிஸ்டமேட்டிக் சைபர் அட்டாக்ஸ் இதுக்கு இங்கே இருக்குது. அப்போ ஏன் இங்கே இந்தியாவிலேருந்து எடுக்கிறான் அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு வந்து ஒன்று லாங்குவேஜ் இஸ் கம்ஃபர்டபுள் வித், ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்தியன் சிஸ்டம் என்னங்கிறது ஓரளவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எங்கள் ஹேக்கிங்க்கு வந்து லோக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சம் பிரயோஜனப்படும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸோ இது வந்து வேலைக்குன்னு எடுக்கிறது. இப்போ அதே நேரத்தில் இப்போ இதுக்கு கண்டியூசிவான ஒரு அட்மாஸ்பியரை இந்தியாவில் செட் பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன், இந்த தந்தி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, சைனாவை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். நான் இதை பற்றி ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 14 நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இப்போ இங்கே மெட்ராஸில் சில விஷயங்கள் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து சில யூடியூபர்ஸுங்கிறது போகிறாங்க எங்கே அப்படின்னா சைனாவுக்கு. அவங்க அங்கே போய் 1 மாதம் கோர்ஸு 4 மாதம் கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு திருப்பி இங்கே வராங்க சைனாவை ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியர் தான் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆமாம். இப்போ இங்கேருந்து கோர்ஸுக்கு போனவர்கள் யார் யார் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை உடனடியாக அரசாங்கம் எடுக்கணும். அப்போ இது இந்த இன்ஃப்ளூயன்சியருக்குள்ள அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இவர் அந்த வேலையை செய்கிறார். இப்போ ஆரம்பத்தில் வந்து இவர் ஒரு ப்ரோ சைனீஸ் மென்டாலிட்டியை ஏற்படுத்துவதற்காக இவர் வேலை செய்கிறார். இப்போ இது தெள்ள தெளிவாக இந்த விஷயம் மாட்டியிருக்கு. இன்னும் சொல்ல போன சில யூடியூப் சேனல் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை, ஆனால் நிறைய சம்பளம் கொடுத்து பலரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இந்த அடையாருக்கும் இந்த கிண்டிக்கும் இடையில் அப்படி ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒன்று இயங்குவதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. இவ்வளோ சம்பளம் கொடுத்து யூடியூப்பில் இவன் இந்த கம்பெனியை நடத்துகிறான் அப்படிங்கக்கூடியது என்னன்னு நமக்கு தெரியலை. அப்போது
இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஸ்பேஸை ஆல்ரெடி இடதுசாரிங்கிற பேரில் சைனா கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாங்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி நானே இந்த ஸ்ரீ டிவியில் ஒரு விஷயம் சொன்னேன். பல இடத்துல வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஜேர்னல்ஸை கையில் வச்சு கொண்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் 2 ஆர்டிக்கல் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் கம்பல்சரி. ஸோ அப்போ அதுக்கு வேலை செய்வதாக சொல்லி அப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் நடத்தக்கூடிய சீனர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு கேம்பஸையும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சைனா எப்படி ஒவ்வொரு ஸ்பேஸையும் இந்தியாவுக்குள்ளே கேப்சர் பண்ணுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் யூடியூபர்ஸ் சிலவங்கிறது சைனாவுக்கு போயிட்டு வந்தது. நான் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு சேனல் நடக்குது, இந்த சேனலுக்கு தேர் ஹைலி பெய்ட், இந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இவர் அரெஸ்ட் ஆகிருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சியர். அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் மீது என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க போகுது? இப்போ நமக்கு தெரிஞ்சே இப்படி நடக்குதுன்னா இதையும் கூட இன்னும் என்னென்னலாம் நமக்கு தெரியாமல் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய இடத்துல டென்டல் கிளினிக்ஸ் நிறைய முளைச்சு. அந்த டென்டல் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸில் உள்ள இந்த மக்கள் நிறைய பேர் அந்த வந்து போயிட்டு இருந்தது. இது நம்ம முன்னாடி ஒரு டைத்தில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். ஸோ ஒரு கண்ட்ரியோடு லாஸ்ட் மைல் ரீச்சை எப்படி வந்து சைனா இன்ஷியோர் பண்ணுது? அப்போ இது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்துடன் ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது என்பது தெரிந்தும், அதுவும் நம்ம பொறுத்தளவில் இப்போ தான் தமிழ்நாட்டிலே இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு எச்சரிக்கையாக தமிழக அரசு இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம உடங்குடி ராக்கெட்டு தளத்துக்குள்ள விழாவுக்கு சைனீஸ் ராக்கெட்டை போட்டு நம்ம அரசாங்கம் அட்வர்டைஸ்மெண்ட் தடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கி சைனாவுக்குள்ள அம்பாசடராக செயல்படுகிறதுங்கக்கூடியதை இன்றைக்கி உண்மைக்கே நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் இல்லீகல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் பிடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வேலூரில் அங்கெல்லாம் பிடிச்சாங்க. அது என்னடானா அது அவ்வளோ நடத்தினது துலுக்கேன். அது துலுக்க நாடுகளோட அவங்களோட தொடர்பு, பல திருட்டு நம்பரில் ஃபோன் பண்ணாங்கக்கூடிய விஷயம் வந்தது அந்த நேரத்தில். அப்பவும் நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம். இது ஒரு பெரிய அளவில் எண்ணிக்கையானாலும் இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்குங்கக்கூடியதை இவர்கள் பயன்படுத்தி நாட்டுக்கு எதிரான விஷயங்களை செய்வார்கள் அப்படின்னோம். அன்னைக்கு துலுக்கன் ஜிஹாதி பண்ணுறான், இப்போ சைனாக்காரன் பண்ணுறான். இது என்ன என்பது இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் வைத்து விட்டோம். இதுக்கு மேலுமாவது இந்த அரசாங்கம் விழித்து கொள்ளுமா அப்படின்னு எனக்கு முன்னாடின்னா இப்படி செய்யணும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம செய்யணும்னு நம்ம சொல்லும், இது நடக்க போகிறதுங்கிறதையும் நம்ம முன்னாடி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் பல காலம் கழிஞ்சு இந்த விஷயம் வருது. அப்போ நான் அது 2 விதமாக எடுத்துக்கலாம். நமக்குள்ள எச்சரிக்கையை கேட்டு அரசாங்கம் செயல்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு பக்கம். இல்லைன்னா கண்கட்டப்புறம் நடக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம்னு நினைக்கவா? அது என்னன்னு என்னால் சொல்ல முடியலை. ஏதோ இன்றைக்கு இவருக்கு என்ஐஏ வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. என்ஐஏக்கு நமது வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோட வேண்டுகோள், இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு தனி கேடர் இந்தியா ரைஸ் பண்ணணுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் டெபுடேஷனுக்கு இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு கேடர் இது பண்ணணும். முதல்ல ஒரு குறுகிய காலம் மட்டும் போலீஸிங்கில் இருந்துட்டு முழுக்க இன்டெலிஜென்ஸில் அவங்க ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இந்தியா உடனடியாக செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து சைபர் நெட்வொர்க் வந்தாச்சு. இன்றைக்கி அதை தவிர வேறு என்னென்னலாமோ விதவிதமான மொபைல் வருது, இல்லைன்னா 6G வருது, இன்னும் சேட்டலைட் ஃபோன்ஸு, இப்படி எல்லாமும் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கெமிக்கல்ஸு, அதே மாதிரி மாடர்ன் வெப்பன்ஸு, டிஸ்க்ரீட்டாக பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உலகத்தில். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இந்த மாதிரியான இடத்துலேருந்து இன்டெலிஜென்ஸ் கேதரிங். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முன்னாடி பாகிஸ்தான் ஓரியன்டாக தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இருந்துச்சு. இன்றைக்கி அது தாருல் இஸ்லாம்கக்கூடிய பேஸுக்கு போயிடுச்சு.
ரெண்டாவது இன்றைக்கி அது பல பல வடிவங்களில் வேறு இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பற்றிய ஒரு முழு அறிவும் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த விஷயத்தை எடுத்து படிப்பதற்கான நேரம் இன்னைக்கு காவல்துறையில் உள்ளவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி கோர் விரைவில் பாரதத்தில் உருவாக்க வேண்டும். கரெக்டாக போடணும். அது வந்து ஃபார் இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல் தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் தட் பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ், தே நீட்ஸ் டு பி அப்பாயிண்டட். அந்த மாதிரி ஒரு தனி கேடர் அது விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி ஒன்று கொண்டு வராட்டா நம்ம நாடு மாபெரும் ஆபத்தை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.